அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வணக்கம் வள்ளுவரே. வணக்கம். உங்களுக்கு என்ன வேண்டும்? இல்லறம் எப்பொழுது போற்றப்படும்? இல்லறம் எப்பொழுது போற்றப்படும்? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இல்லறம் எப்பொழுது போற்றப்படும் என்று சொன்னால், ஒருவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவரை விருந்தினரை நல்லபடியாக கவனித்து உணவு பரிமாறி அவர் மனம் திருப்தி அடைகின்ற வரையில் திருப்தியாக அவர் ஆத்மா வாழ்த்தும். நல்லா இருக்கணும், புண்ணியமாக சாப்பாடு போடுவோம், அவங்க வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர தூண்டுவது தான் இல்லறம் போற்றப்படும். அந்த வீட்டுக்கு போனால் நல்லா மன திருப்தியாக இருக்கும். அவனே வாழ்த்துனா கூட அவன் மனசு வாழ்த்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு இல்லறம் தான் வாழ்க்கையில் இனிமையையும் இன்பத்தையும் தரும். அது போற்றப்படுகின்ற இல்லறமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.